ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது ஈஸி டொமேட்டோ பாஸ்தா செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் 1 கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இது அளவில் 100 கிராம். 2 பெரிய தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. 1 கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். குடமிளகாய் 1/4 கப்பு பொடியாக நறுக்கியது. இஞ்சி சிறிய துண்டு பொடியாக நறுக்கியது. பூண்டு பொடியாக நறுக்கியது. தேவைக்கேற்ப எண்ணெய். சோளம் கான் எடுத்து வச்சுருக்கிறேன் 1/4 கப்பு. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். கொத்தமல்லி தழை சிறிதளவு. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. தேவைக்கேற்ப உப்பு. இது எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் இந்த பாஸ்தாவை போடுறேன். இதுக்கு தேவையான உப்பு சிறிதளவு போடுறேன். கொஞ்சம் போல் இதில் எண்ணெய் ஊற்றுறேன். அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அப்போ தான் ஒரு 1/4 மணி நேரம் இது வேகணும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாஸ்தாலாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்குவோம். இப்போ இதில் வடிகட்டியில் இந்த பாஸ்தாவெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இது இப்படி ரெடியாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் காயிட்டோம். இப்போ 2 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் போடுறேன் நான். அதோட ஒரு சிறிய துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போடுறேன். இப்போ இதோட இந்த வெங்காயத்தையும் போட்டு வதக்கணும். இதோட இந்த குடமிளகாய், கேரட்டு இதையும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த கேரட்டும் குடமிளகாவும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இந்த கானை போடுவோம். ஒரு 3/4 வாட்டி வெந்ததையும் அதை நம்ம கொஞ்சம் தக்காளி போட்டு வேக வைக்கணும். இப்போ இது 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ நான் அதை அரைச்சி வச்ச தக்காளி அதில் ஊற்றுறேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன்.
1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான உப்பு போடலாம். இது பச்சை வாசம் போக நல்லா வதங்கட்டும். இதில் சிறிதளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த பாஸ்தாவை இதில் போட்டு நம்ம கிளறி எடுப்போம். இந்த மசாலாலாம் அந்த பாஸ்தாவில் ஒன்று போல் நல்லா சேரணும். அந்த மாதிரி நம்ம கிளறி விடணும். இது நல்லா பிள்ளைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடுங்க. இப்போ எல்லாம் ஒன்று போல் சேர்ந்துருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இதில் மேல் டாப்பில் கொத்தமல்லி தழை தூக்கிங்க. இறக்கிடும். சூடான சுவையான ஈஸி டொமேட்டோ பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவைத்து மகிழுங்கள்.